கலர் கோலமாவு எப்படி கலர் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக கலர் அடிக்கல. பொங்கல் அன்னைக்கு கலர் அடிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கலரே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கலரை ஒன்று ஒன்றா நம்ம இது மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தனித்தனியாக குட்டி குட்டி டப்பா இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது எடுத்துக்கோங்க. நான் இந்த தண்ணிலாம் ஊற்றி குடிப்போம்ல அந்த கிளாஸ் வந்து எடுத்துருக்கேன், பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல அது. அதில் இப்போ நான் ஒன்று ஒன்றா பிரித்து வந்து எல்லாத்துலேயும் கொட்டிக்கிறேன். இது வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும். இந்த க்ரீன் அப்புறம் இந்த ப்ளூ இதெல்லாம். இதில் வந்து நம்ம வந்து மணல் வந்து நல்லா சலிச்சிட்டு அதை வந்து நம்ம இதில் எல்லாத்துலேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மணல் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும். இல்லைன்னா நம்ம கலர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக நல்லா இருக்காது. நல்லா காஞ்ச மணலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் கொட்டிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலர் வந்து டல் ஆகாமல் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஊற்றி போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஒரு கைப்பிடி கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டார்க் கலருக்கெலாம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கோலம் போடும்போது நல்லா டார்க்காக இருக்கும் கோலம். நம்ம ஏன் மணல் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கீழே மண்ணில் போடும்போது அந்த மணல் வந்து கீழே போயிட்டு கலர் வந்து மேலே பளிச்சுன்னு அப்சர்வ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவுட்லைன் போட்டு இதில் நான் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்மளோட கோலம். இந்த மாவில் இந்த மாதிரி மணல் கலந்து அடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பொங்கல் பானை கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. Bye bye. See you for next video.